கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருமெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் எங்கள் சொந்தந்தான். ஆடை பூவாடை அணிந்த காற்றாக பெண்களாடும் ஆட்டம் கண்ணை பறிக்கிறது 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 பறிக்கிறது. அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம், இனி அசைக்க முடியாத இரும்பு கோட்டைதான். தினம் தினமாய் இவை தொடர்ந்து வந்தால் 8 திசைகள் யாவிலும் அமைதி வீசுந்தா. கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருவெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் என்றும் எங்கள் சொந்தந்தான். புடல் மிருக்க இளமை நமக்கு இருக்க பாட்டு பாடி ஆட்டமாடி முரசிக்கலாம் 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 முரசிக்கலாம். எதுக்கு நமக்கு எதுக்கு பம்ப வழக்கு எதுக்கு சாதி வேதம் கூடி வாழ வழிவிடுமா 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 வழிவிடுமா. மனம் இணைந்தால் எந்த மறுப்பும் இல்ல, வரும் சாதி பேதங்கள் சாம்பல் போலதா. கொடியும் தோரணமும் குங்குமமும் சந்தனமும் தென்னை மாவிலையும் பெருவெங்கும் குமணமும் எங்கும் பொங்க இன்பம் இன்பம் தான் என்றும் எங்கள் சொந்தந்தான். மருத்துவரோட அறிவுரையை பெற்றுக்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? போன வருஷம் பார்த்தது செந்தமிழர் பாசறை சோதனை மீடியா சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தங்களுக்கு தேவையான நபர்கள் முடியும்.
வரும்போது எடுத்ததேப்பா. ஆமா, அவர் தம்பிக்கு அழகான ஒரு பொசி கொடுத்தாரு சூப்பரா. அப்படியே நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கிங்க. உங்க பேரு? பேர் ராமன். என்னவா இருக்கீங்க? மெக்டோனஸ்ல ஒர்க் பண்றேன். இங்க என்னவா இருக்கீங்க? பொறுப்புல இருக்கீங்க ஏதாவது? ஓகே. நீங்க? என் பேரு முருகேசன். ஓகே. துணைத் தலைவர் இருக்கீங்க. மகிழ்ச்சி. நீங்க? வணக்கம், என்னுடைய பேரு முத்துலிங்கம். நான் சவுதி செந்தமிழர் பாசறை தலைமை செய்தி தொடர்பாளராக வேலை செய்கிறேன். மகிழ்ச்சி. வணக்கம், மனோஜ்குமார், டியூப்மில் ஆபரேட்டர். இங்க என்னவா இருக்கீங்க பொறுப்புல? செந்தமிழ் பாசறையில இளைஞர். ஓகே, சூப்பர். இந்த பண்பாட்டு விழாவிற்கு என்னாச்சு? அப்படிங்க எனர்ஜி காட்டிங்க. ஒண்ணுமே இல்லையே.
சூப்பர் சூப்பர். தமிழர் பண்பாட்டு பெருவிழாவிற்கு நமது அழைப்பை ஏற்று இந்த வருகை தந்துள்ள அபீர் குடும்பத்திற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் கேட்டுக்கொள்கிறோம். ஒருங்கிணைந்த சவுதி சந்தமிழர் பாசைகள துணை செயலாளராக இருக்கேன். இந்த பொங்கல் நிகழ்வு வந்து தமிழ் கலாச்சார எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி அமைச்சிருக்கோம். இந்த வருஷம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கலாம். இந்த ஆண்டு மிக அதிகமான மக்கள் வந்துருக்காங்க. பார்ப்போம். கிராமத்திலே இங்க கொண்டு வர்றதுதான் எங்களோட நோக்கம். ஓகே, எத்தனை வருஷமா நீங்க நடத்திட்டு இருக்கீங்க? 10 ஆண்டுகளா நடத்திட்டீங்க சவுதி பாசறையிலேயே. ஓகே, இது வரைக்கும் நடத்துறதை நான் போன வருஷம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. பட் அதை விட இந்த வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப நிறைய பெருவாயின மக்கள் இங்க வரதாகவும் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முழுக்க காரணம் செந்தமிழ் பாசறையுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை. அவங்க வந்து இந்த வருஷம் ஆன்லைன்ல வந்து பெருவாரியான விளம்பரங்களை நிறைய பண்ணாங்க. நிறைய இன்ஃபுளுன்ஸ்ல வச்சு இன்ஸ்டால, யூடியூப்ல இதுல விளம்பரம் பண்ணது அதிகமான மக்கள் வந்து வந்திருக்காங்க. அதை நாங்களும் பார்த்தோம். அந்த இது ஆக்சுவலி ஒருத்தர் பேசி அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த ஸ்ப்ரெடர் அந்த ஒரு ஷார்ட் வீடியோ கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தமிழ் பாசறை சார்பா நடக்கக்கூடிய இந்த பொங்கல் பெருவிழால எப்பயுமே வந்து ஜித்தா மட்டும் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து சவுதி முழுக்க எனக்கு தெரிஞ்சு தம்மா நடக்குது. இல்ல, உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்க தப்பு. எல்லா வருடமும் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த சவுதி அரேபியா முழுக்க நடக்கும். மண்டலங்களா பிரிச்சு நடக்கும். இப்ப எங்க ஜித்தா வந்து சித்தா மண்டலம் சொல்லிட்டு ஜிதான், டைப், ஜித்தா அந்த மண்டலம் இணைஞ்சு இங்க நடக்கும். அதே மாதிரி தமாம்ல வந்து 5 ஊரை இணைஞ்சு நடத்துவாங்க. அல்புபா, அல்லாசா, சுபைல், தமாம்ல இணைஞ்சு நடத்துவாங்க. அதே மாதிரி ரியாப்லயே நடத்துவாங்க. மொத்தம் சவுதி முழுக்க 5 இடங்கள் நடக்கும். ஓகே, மகிழ்ச்சி. உங்களுடைய விழா சிறப்பிக்க வாழ்த்துக்கள் பாலா. அடுத்தது நீங்க உங்களை நீங்களே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கீங்க. உங்க பேரு? என் பேர் பவுல்ராஜ். ஓகே, செந்தமிழ் பாசறை தலைவராக பயணிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ வந்து இன்றைய தினம் வந்து தமிழர் பண்பாட்டு நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த வகையில் இந்த ஆண்டு 7ஆம் ஆண்டு தொடர்ச்சி முன்னெடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். மகிழ்ச்சி. நீங்க எத்தனை வருஷமா செந்தமிழ் பாசறையில் இருக்கீங்க? நான் ஒரு 7 ஆண்டுகளை பயணிச்சுட்டு இருக்கிறேன். நம்மளோட பண்பாடு, நம்மளோட மறைக்கப்பட்ட வரலாற்று முன்னெடுத்து ஒவ்வொரு ஆண்டு சிறப்பான முறையில முன்னெடுத்து. ஓகே, உங்களுக்கு இந்த சவுதியில நம்மளுடைய தமிழ் பண்பாட்டை இங்க கொண்டு வரணும்னு யாரு தொடங்கினா, இதை யாரு முன்னெடுத்தா, இதை எப்படி நீங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்க கொஞ்சம் வளர்த்துங்களேன். இந்த பண்பாட்டு நிகழ்வு வந்து ஒவ்வொரு தமிழோட உணர்வுகளையும் கலந்துருக்கிற விடயம். இது வந்து தன்னை தானே வந்து சில இடர்பாடுக்கு அப்புறம், அதாவது வரலாற்று 2009 வரலாற்று அழிப்பின் போது உருவாக்கப்பட்ட வலியும் வேதனையும் ஒவ்வொரு மனிதர்களும் இருக்குது. அந்த வலியும் வேதனையும் தான் இந்த நிகழ்வு முன்னெடுக்கணும். நம்ம வரலாற்று எந்த அளவுல வீழ்த்தப்பட்ட உணர்வு தான் இந்த நிலைமை நம்ம முன்னெடுக்க ஒரு உறுதுணையா இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த விழா பெருவரையாக வெற்றி படைய எல்லாருக்கும் மூலம் முடுக்க இருக்க எல்லா தமிழர்களுக்கும் சவுதிகளுக்கும் சேரணும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் வணக்கம் மக்கள். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மகளிர்கள்லாம் இங்க வந்திருக்காங்க நம்ம தமிழர் பண்பாட்டு பெருவிழாக்கு. அவங்கள்ட்ட அவங்களுடைய அபிப்பிராயம், இது எப்படி விழா நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி நம்ம கொஞ்சம் கேட்க போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹேமா. உங்க பேரு? அனிஷா. உங்க? திலகா. ஓகே, உங்களுக்கு இந்த தமிழர் பண்பாட்டு விழா சவுதியில, அதாவது நம்ம தமிழ்நாடு ஓகே, தமிழ்நாடு மூலம் இருக்க பரவிடும். ஆனா சவுதின்றது தெரியும் எவ்வளவு கட்டுப்படாத ஒரு கண்ட்ரி. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரில இப்ப கொஞ்சம் நமக்கான இங்க சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த செய்திகள் இங்க எப்படி கிடைச்சது? இந்த மாதிரி ஒரு பெருவிழா நடக்குது, பொங்கல் பெருவிழா நடக்குது அப்படின்ற செய்தி யார் மூலமே கிடைச்சது, எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செந்தமிழர் பாசறை தெரிஞ்சுக்கிட்டீங்க. எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
விளையாட்டு வீரர்களின் இப்போ ஒரு பெற்றோர்கள் தங்களது 2 வருஷமா வந்துருக்கீங்க. 5 வருஷமா வரீங்க. 5 வருஷமா இந்த திருவிழாக்கு நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இது வரைக்கும் நீங்க 5 வருஷம் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க சொல்றீங்க. இப்ப நடந்த திருவிழாவில உங்களுக்கு பிடிச்ச திருவிழா இப்ப இன்னைக்கு நடக்கிறது நல்லா இருக்கா, இல்ல இதுக்கு போன வருஷம் அது எது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு? இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இல்லையா? இந்த முன்னாடி வந்து போன வருஷம் நான் வந்த இந்த தோரணங்கள் அந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-600 மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறேன் நானு. இப்போ இந்த போன வருஷம் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் மாற்றங்கள் தான் இருக்காங்க. சேமா தான் இருக்கு. ஓகே, சரி. தமிழர் பண்பாட்டு பெருவிழா அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது அர்த்தம் என்ன? தமிழர் பண்பாட்டு பெருவிழா அதோடைய அர்த்தம் என்ன? இது தமிழரோட பண்பாட்டு விழா. அதனால நம்ம இது வந்து கொண்டாடுறோம். இந்த ஊர்ல நம்ம இருக்கிறதுனால எங்க இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு. ஓகே, அந்த விழா என்ன விழா? எதை நம்ம வந்து தமிழர் பண்பாட்டு பெருவிழா கொண்டாடுறோம்? நம்ம இதுதான் இந்த கிளை தான் கேட்டேன். ஏன்னா பொங்கல் விழான்றது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து மாற்று மதத்தினர்களுக்கு கிடையாது, ஒன்லி இது வந்து இந்துக்கள் பண்டிகை அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன திருத்தம். தமிழர் பண்பாட்டு விழான்றது தமிழர்கள் கொண்டாடக்கூடியது. இதுல வந்து இனம், மதம், இதுல எந்த ஒரு வேறுபாடும் இன்றி நம்ம வந்து எல்லாருமே தமிழராகிய நம்ம எல்லாருமே ஒற்றுமையை அதை செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும் அப்படின்றதுக்கு தான் தமிழர் பண்பாட்டு விழா அப்படின்ற ஒரு விழாவை நம்ம கொண்டாடுறோம். இது எதுக்கு கொண்டாடுறோம்னா விவசாயிகளுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமா, அதாவது நம்ம பசு எதெல்லாம் நம்ம விவசாயத்துக்கு உதவியா இருக்கும் அதெல்லாம் நினைவுபடுத்துற விதமா தான் தமிழர் பண்பாட்டு விழாவை நம்ம காலங்காலமா கொண்டாடிட்டு வரோம். சரிங்களா? ரொம்ப நன்றி. விழாக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி. உங்க பேரு? என் பேரு தமீம் அன்சாரி. தமீம் அன்சாரி. வணக்கம் தமீம் அன்சாரி. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு ராஜா. ஓகே, நீங்க சொல்லுங்க, தமிழர் பண்பாட்டு பெருவிழா தமிழ் பாசறை சார்பா நடக்குது. தமிழ் பாசறை சார்பா நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க? அதாவது சித்தா மண்டலம், செந்தமிழர் பாசறை சித்தா மண்டலம் சார்பா 6 ஆண்டுகள் கடந்து வெற்றிகரமாக 7ஆம் ஆண்டா நடக்கக்கூடிய பொங்கல் விழா இது. மிகச்சிறப்பா இது பொங்கல் விழா மட்டும் சொல்லாம தமிழர் பண்பாட்டு விழா. ஏன்னா தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடக்கூடிய விழாவானது. கிட்டத்தட்ட நானும் இந்த பொங்கல் விழாவை 6 ஆண்டு காலமா நான் வந்து இங்க, இது வந்து 7வது ஆண்டு காலம். நான் வந்து 7 ஆண்டு காலம்னா ஒரு ஆண்டு கூட மிஸ் ஆகாம எல்லா ஆண்டுமே நான் இதுல பங்கேற்றிருக்கேன். ஏகப்பட்ட தமிழ் மக்கள் இதுல வந்து கலந்துருக்காங்க. அது வந்து ஒன்லி இந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு இல்லாம தமிழர்களா அனைவரும் ஒன்று கூடி இந்த விழால பங்கேற்றது வந்து மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டை விட வெகு விமர்சையா இந்த விழா பெருவிழா போயிட்டு இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் வந்து செந்தமிழர் பாசறை சவுதி அரேபியாவின் இணையதள பொறுப்பாளராக இருக்கேன். ஓகே, அப்போ இங்க வர மக்கள் எவ்வளவு கூட்டுறது அதுல முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க தான் வந்து இணையதளம் மூலமா நிறைய மார்க்கெட்டிங் பண்ணி மக்களுக்கு எல்லாத்துக்கும், இங்க இருக்க தமிழ் மக்களுக்கு எல்லாத்துக்கும் மூலமுடுக்கல போய் சேர்ற அளவுக்கு செய்தியை வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி தமீம் அன்சாரி அவர்களே. சரி, ஓகே. இந்த தருணத்துல நான் இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிற விரும்புறேன். ஏன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு 4 பேர் மிக முக்கியமான பங்கு அவங்களுக்கு. சகோதரி அபி, சகோதரி ஷாஷா மற்றும் அப்துல் பாசித் அண்ட் சுல்தான், இவங்க 4 பேரும் சவுதி அரேபியால ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்காங்க. அவங்க எங்க செந்தமிழர் பாசறை சவுதி அரேபியா சார்பா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்விடேஷன் கொடுத்து நல்லபடியா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த விழாவை மிக சிறப்பாக இப்ப நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு அவங்களோட பங்கு இருக்குன்றத இந்த ஐயா சொன்ன அந்த மகளிர் அணி சார்பா இந்த மார்க்கெட்டிங் கொஞ்சம் மக்களை அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தமிழர் பாசறை சார்பாகவும் தமிழர் செந்தமிழர் பாசறை சார்பாகவும் தமிழர் பெண் பண்பாட்டு விழா பெருவிழாவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததற்கு நன்றி ஐயா. ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? என் பேரு ராஜா. உங்க பேரு? ராமன். உங்க பேரு? மனோஜ்குமார். ஓகே, நீங்க 2 பேரும் இங்க செந்தமிழ் பாசறையில ஏதாவது பொறுப்புல இருக்கீங்களா? உறுப்பினரா இருக்கீங்க. நீங்க உறுப்பினரா இருக்கீங்க. ஓகே, இங்க தமிழ் மக்களுக்கு இவ்வளோ ஒரு விழாவா உங்கள் மூலியமா இது சாத்தியமில்லை எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதுல இங்க ஒரு உறுப்பினர் இருக்கிறதுனால அவங்களுடைய பொறுப்பு இதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கும் நம்புறேன் நான். சரிங்களா? அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். சரிங்களா? இங்க சவுதி அரேபியால நமக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுனா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இது. ஏன்னா நம்ம நாடு கடந்து கடல் கடந்து வந்திருக்கோம் நம்ம இங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நம்ம வந்து நம்மளுடைய பண்பாட்டு விழாவை இந்த மண்ணில் நம்ம நடத்துறதுக்கு மக்களுக்கு இங்க உள்ள தமிழ் வாழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவங்களை இங்க வரவழைச்சு நீங்க உணவு வழங்கியிருக்கீங்க. அது போக நிறைய விளையாட்டு போட்டிகள் நம்ம ஊர் நடக்கிற மாதிரி அந்த என்ன நம்ம ஊர்ல அந்த நமக்கு ஒரு மனசுல வந்து
ஒரு விதமான அந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த மகிழ்ச்சி நீங்க அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, நீங்க எவ்வளவு வருஷமா இந்த இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த தமிழ் பாசறை எத்தனை வருஷமா இருக்கீங்க? என் பேர் ராமன். 2 வருஷமா உறுப்பினர். இது வந்து 9ஆம் ஆண்டு விழாங்க. 9 வருஷமா இதே மாதிரி வருஷம் செந்தமிழ் பாறை சித்தா மண்டலத்துல இருந்து தலைவர்கள் செயலாளர் பொருள் எல்லாருமே பொறுப்படுத்தி உறுப்பினர் வரையும் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து நம்ம தமிழ் பாரம்பரியம் அங்க எப்படி பண்றாங்களோ அது எப்படி நம்ம இங்க கொண்டு வரணும், இங்க எப்படி அதோட உணர்வு இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வருஷமா இது நடந்துகிட்டே இருக்கு. நல்லபடியாவும் நன்றி. நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க உங்களுக்கு எவ்வளவு வருஷமா இது தெரியும்? உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. கடந்த 4 மாச காலமா தான் சித்தா செந்தமிழர் பாசறை பயணிக்கிறேன். முதல் ஆண்டு இந்த பொங்கல் திருவிழா தமிழ்நாட்டு நாள் கொண்டாடணும். நவம்பர் 1 திருவிழா எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா 7வது வருஷம் இது நடத்துறாங்க. எல்லாரும் தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விவசாயிகளுக்கு நன்றி செலுத்துற கடனா வச்சு கொண்டாடுறோம். ஓகே, ரொம்ப நன்றி. மக்களை இங்க பாருங்க, ஆக்சுவலி நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு நம்ம தமிழர்களுடைய அருமை பெருமைகள்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரியுமா தெரியல. ஆனா கடல் கடந்து வந்த எங்களுக்கு வந்து இதனுடைய அருமை பெருமைகள்லாம் ரொம்ப ஏங்கி போயிருக்கோம். ஏன்னா நாங்க எங்க குடும்பத்துக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்க கடல் கடந்து தனிமையில வந்து வாடிட்டு இருக்க எல்லாருக்குமே இது ஒரு உத்வேகமாகவும் ஒரு மன மகிழ்ச்சியாகவும் அவங்களுடைய கவலைகளை மறந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீலா நமக்கு இங்க ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவும் இவங்க பெரிய ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய அவர்களுடைய சேனல் சார்பாகவும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. தமிழர் பண்பாட்டு பெருவிழா தமிழ் ஜித்தா மண்டலம் தமிழ் பாசறை சார்பாக நீங்க உறுப்பினர் இருக்கீங்க, நல்லாவே தெரியும். உங்களோட பேரை நீங்களே வந்து ஒருத்தர அறிமுகப்படுத்திக்கீங்க. ஐயா, உங்க பேரு? உங்க பேரு? பேரு ஆண்டனி பிரபு. ஓகே, நான் ஜிஷான்ல இருந்து வரேன். ஜிஷான் தமிழ் சங்கத்துல இருந்து வரேன். இவங்க வந்து செந்தமிழ் பாசறையில இருந்து எனக்கு விழாவின் ஒரு நட்பின் அடிப்படையில ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில இந்த விழாவில் கலந்துக்கிறேன். ஓகே ஐயா, உங்க பேரு? ஜிசான். ஐயா, ஆக்சுவலி ஜித்தான்ல இருந்து ஜிசான்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் கிட்ட வரும். 800 கிலோமீட்டர் இவ்வளவு தூரம் விடிய வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, சரி. உங்களுக்கு இந்த தமிழர் பண்பாட்டு விழா ஜித்தா மண்ணில் அது சவுதியோட மண்ணில் கொண்டாடப்படுவதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க நீங்க மூலமா? இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து தமிழர்களின் ஒரு பெருமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு விழாவா நான் இந்த செந்தமிழ் பாசறையை இந்த சவுதி அரேபியா செயல்படுற விதம் வந்து மிக உண்மையிலேயே இது ஒரு தமிழுக்கும் தமிழுக்கான பெருமையை வளர்ப்பதற்குமான ஒரு விழாவாக நான் பார்க்கிறேன். மகிழ்ச்சி. ஓகே, அதாவது மக்களே, நம்ம தமிழர்களாக இங்க எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இங்க இருக்கிறத வந்து எல்லாருக்குமே தமிழ் உணர்வுகளை ஊட்டக்கூடிய ஒரு விதமா இந்த திருவிழா வந்து அமையணும் ரொம்ப நம்புறேன் நானு. சரிங்களா? நீங்க வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்திருக்கீங்க. நம்ம கடல் கடந்து நம்ம இங்க வந்தாலும் நீங்க அது இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஜிசான்ல இருந்து இவ்வளவு தூரம் நீங்க இரவு முழுக்க பிரயாணம் பண்ணி தூக்கம் இல்லாம வந்து காலையில இருந்து திருப்பி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, இந்த விழா இருக்க என்னுடைய சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வணக்கம். தமிழ் பாசறை சார்பாக எல்லாருக்கும் உங்களை இங்க வரவேற்கிறோம். உங்களுக்கு இந்த செய்தி எப்படி கிடைச்சது? நீங்க எவ்வளவு வருஷமா இந்த திருவிழாவில் கலந்துட்டு இருக்கீங்க? 2 வருஷமா கலந்துட்டு இருக்கோம். ஓகே, நீங்க ஏதாவது உறுப்பினர் இருக்கீங்களா இங்க? ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அப்ப நீங்க உறுப்பினர் இல்ல? அடுத்த வருஷம் ஆயிருக்கு. மகிழ்ச்சி. ஓகே ஐயா, நீங்க சொல்லுங்க உங்க பேரு? இதுதாங்க யுவராஜ் என் பேரு. என் மனைவி. தமிழ் பாசறை தமிழ் பாசறை சார்பாக இவ்வளவு பெரிய விழா எடுத்து நடத்துறாங்களா, அதை பத்தி நினைக்கிறீங்க? ரொம்ப சிறப்பா பண்றாங்க. வருஷம் ரொம்ப நல்லா மேல இம்ப்ரூவ்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. நல்லா சிறப்பா பண்றாங்க, நல்லா அருமையா பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி. கிளாப் பண்ணுங்க எல்லாருமே. கொலைங்க என்கரேஜ் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. சக்கப்பாடு போடு அச்சங்கள் தேவையில்லவா.
வெற்றி நடை போடு உச்சங்கள் தூரம் இல்லப்பா உன்னை நீயே தேடு நீ இன்றி நாளை இல்லை வா நம்பி முட்டி மோது வா வா சவால் சவால் ஓயாதே சவால் பேயாதே You can say whatever you want, but we don't fret, no. Who you calling the loser, boy? We champion, no. We got it green, like Martin Luther King, like speed, yeah, we beam. All we do is win. We ain't trying to burn up. Put your hands down when you come around the king. You better learn to bow down. When we get to the ground, y'all better run. Coming for the first spot, yeah, we gon' be number one. Who won? Go figure. Look who's got bigger. பெண்களுக்கான லெமன் ஸ்பூனில் முதல் 3 வெற்றியாளர்கள். முதல் பரிசு ஹேமா, இரண்டாம் பரிசு செமீனா, மூன்றாம் பரிசு தீனா. அடுத்த ரவுண்டு வாங்க. சரி, அபீரினுடைய விருப்பமுள்ள உறவுகள் மருத்துவ முகாமில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஏற்கனவே ஓடி தோல்வின்றவங்க கவனிக்கலாம் ரவுண்டு வாங்க. ஏற்கனவே ஓடி லெமன் லெமன் ஓட்டம் ஓடி மிஸ் பண்ணவங்க கவனிக்கமா வாங்க. கலந்து கொள்ளலாம். தனியார் செகண்ட் சான்ஸ் சக்க போடு போடு அச்சங்கள் தேவையில்லப்பா வெற்றி நடை போடு உச்சங்கள் தூரம் இல்லப்பா உன்னை நீயே தேடு நீ இன்றி நாளை இல்லை வா நம்பி முட்டி மோது வா வா சவால் சவால் ஓயாதே சவால் பேயாதே You can say whatever you want, but we don't fret, no. Who you calling the loser, boy? We champion, no. We got it green, like Martin Luther King, like speed, yeah, we beam. All we do is win. We ain't trying to burn up. Put your hands down when you come around the king. You better learn to bow down. When we get to the ground, y'all better run. Coming for the first spot, yeah, we gon' be number one. Who won? Go figure. Look who's got bigger. இலவச மருத்துவ முகாம் நடந்துட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் உள்ள போய் மருத்துவம் பண்றதுன்னு செஞ்சுக்கோங்க. இப்ப பெண்களுக்கான இறுதி சுற்று எலுமிச்சை ஓட்டம். திரும்பி வாவும் திசையது தெரிந்தது மாறி போகாதே வருவதை நீ எதிர்கொண்டு பார்த்திடு கோழையாகாதே உன்னில் அறுத்தும் அதனித்தும் கொதிக்கட்டும் எண்ணிய எண்ணம் அது என்றும் ஜெயிக்கட்டும் தப்பேதும் இல்லை நீ அப்பனுக்கு பிள்ளை எதுக்குன்னு எதிரியே இல்லை நம்பிக்கைக்குள் தடைகளே இல்லை நிமிடம் ஏன் நொடிகளே போதும் நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா லா இல்லல்லா லேயோ லா இல்லல்லா லேயோ லா இல்லல்லா லேயோ நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா
அதை ஏற்றுக்கொள் கால் பதிவுகள் அழியாது வான் வெளிவரை கொட்டு செல் உன் பரம்பரை முடிவேது விழித்தவன் தூங்க கூடாது எழுத்த பின் விழுதல் ஆகாது வராத பொழுது வருகிற பொழுது வாருக்குள் தராத ஒன்றை தருகிற நேரம் பறந்து மண் மேல் இருந்து விண் போல் உயர்ந்து எழுத்துவில் எதிரிலே இல்லை நம்பிக்கை கொள் தடைகளே இல்லை நிமிடம் ஏன் நொடிகளே போதும் நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா ஒன்றே ஒருவனை எண்ணிக்கொள் என்றே நிஜமென ஏற்றுக்கொள் அன்பால் நினைந்தது விலகாது அதுவே இறையருள் ஒப்புக்கொள் நினைத்ததை நடத்தி முன்னேறு நிலை கட்டும் நமது வரலாறு ஏதான போதும் விடுகிற பொழுது மாறும் எல்லோருக்கும் இங்கே இனி வரும் காலம் ஆரம்பம் தான் ஆரம்பம் இது நிரந்தரம் தான் திரும்பி வா வந்து செய்து தெரிந்தது மாறி போகாதே வருவதை நீ கண்டு பார்த்திடு கோழையாகாதே உன்னிலே ரத்தம் அது நித்தம் கொதிக்கட்டும் என்னையே எண்ணும் அது என்றும் ஜெயிக்கட்டும் தப்பேதும் இல்லை நீ அப்பனுக்கு பிள்ளை எதிர்த்துங்கள் எதிரிலே இல்லை நம்பிக்கை கொள் தடைகளே இல்லை நிமிடம் ஏன் நொடிகளே போதும் நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா லாயில்லா லாயில்லா லேயோ லாயில்லா லாயில்லா லேயோ லாயில்லா லாயில்லா லேயோ நினைப்பதே வெற்றிதானே எழுந்து வா பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை
அடிபூமி பந்தை வெட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம். பெண்ணை நரை எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மணியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம். பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம். சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம். கண்ணே உன் விழியா பிறர் கழுதா கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. Okay.
ஹாய் 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 சொல்ல ஹாய் குட் 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 எக்கியாவா பிரத்திகாவா மூன்றாவது எக்கியாவா பிரத்திகாவா எகியாவா பிரத்திகாவா கடுமையான போராட்டம் மூன்றாம் பிரத்திகாவா கடுமையான போராட்டம் எகியாவா பிரத்திகாவா எகியா பிரத்திகா மூன்றாவது வெற்றியாளர்களுக்கு கடுமையான போட்டி நடத்தப்படுகிறது. மூன்றாவது வெற்றியாளருக்கான போட்டி கடுமையான நடந்திருக்கிறது. போட்டியா கடுமையான போட்டி. மூன்றாவது வெற்றியாளருக்கான போட்டி மூன்றாவது வெற்றியாளருக்கான போட்டி வெற்றியாளருக்கான போட்டி அனுமதிக்கப்பட மாட்டாது. குழந்தைகளுக்காக அனுமதிக்கப்பட மாட்டாது. குழந்தைகள் அவரவர் விருப்பத்திற்கு மட்டும்தான் விளையாட வேண்டும். எந்த ஒரு பெற்றோரும் இடையூறு செய்யக்கூடாது. விருப்பத்திற்கு அவரவர் விளையாடுவார்கள். மூன்றாவது வெற்றியாளர் எகியாவா பிரத்திகாவா எகியாவா பிரத்திகாவா எகியாவா பிரத்திகாவா எகியா மூன்றாவது வெற்றியாளர் யாருப்பா எகியாவா மூன்றாவது வெற்றியாளர் எகியாவா பிரத்திகாவா எகியாவா மூன்றாவது வெற்றியாளராக எகியா அறிவிக்கப்படுகிறார். மூன்றாவது வெற்றியாளராக அறிவிக்கப்படுகிறார்.
கிரேட் பாயிண்ட். ஜெயிச்சிடும். ஓடியா 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 ஓடியா. வெரி குட் வெரி குட். அருமை அருமை அருமை. ரெண்டு மூணு டைம் ஐடியா பிடிச்சிருக்கேன். வெற்றியாளர் ஆமா கப்பல்ஸ். இந்த போட்டியானது இந்த பாட்டில தண்ணி நினைக்கிறது ஆண் மற்றும் பெண் 2 பேரும் செய்ய போட்டி. ஆண் ஆண் அல்லது ஆண் பெண் அல்லது பெண் பெண். எப்படி வேணாலும் முன்னுபவர்களுக்கு முன்னுரிமை. நிச்சயமாக கலவாக்கக்கூடிய போட்டியாளர்கள் கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னாயிருச்சு, மேல சத்தம் கேட்டுருச்சு. மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மணம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்கு. மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு, உன்னோட நான் சேரறது பலிச்சாச்சு. விதைச்ச விதையும் இங்கு செடியா முளைச்சிருச்சு, பூவும் இல்ல காயும் இல்ல கனியாச்சு. கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, என் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. ஏ கண்டாங்கி சில கட்டி என் கைய நீ பிடிச்சு, நாம் சேரும் நாள் இங்கு வந்தாச்சு. தந்தர 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 தந்தானே தந்தர 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 தந்தானே. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு, அரைச்ச சந்தனமோ மணக்க. மதுரை மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ, செவந்த குங்கும பூ மயக்க. ஏ தாங்கும் மர கிளையா போற வழி, நீ துணையா கூட வர என்ன குறை, அது போதும். உங்க பேரு சொல்லுங்க. பானு. உங்க பேரு வினி. உங்க பேர் சொல்லுங்க. ரேஷ்மா. உங்க பேரு திலகா. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு ஸ்ரீவித்யா. உங்க பேரு ரேவதி.
உங்க பேரு அனிதா, உங்க பேரு வீரா. ஓகே. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னா ஆயிருச்சு மேல சத்தம் கேட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மனம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு தந்தர 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 தந்தான நானம் நானே தந்தர 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 தந்தான நானம் நானே தந்தர 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 தந்தான நானம் நானே தந்தர 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 தந்தான நானம் நானே. அருமையான போட்டி முதல் வெற்றியாளர் யார்? முதல் வெற்றியாளர் பானு வின்னி. முதல் வெற்றியாளர் பானு வின்னி. இரண்டாவது வெற்றியாளர் ரேஷ்மா திலகம். இரண்டாவது வெற்றியாளர் ரேஷ்மா திலகம். ரேஷ்மா திலகம். மூன்றாவது வெற்றியாளர் ரேவதி ஸ்ரீவித்யா. ரேவதி ஸ்ரீவித்யா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வெற்றியாளர்கள் அனைவரும் வாழ்த்துக்கள். வெற்றியாளர்கள் அனைவருக்கும் உங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்க பேரு சௌமியா ஜபஸ்டின். ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு உங்க பேரு சார், உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு உங்க பேரு ஓகே. மக்களே கப்புள்ஸா கலந்துக்க போறாங்க, பாருங்க. ஓகே ஓகே ஓகே. யாரு கலந்துக்கிறீங்க? இப்போ நீங்க ரெண்டு பேரு. உங்க பேரு தீபா வனிதா. ஓகே, கங்க்ராட்ஸ் சார். உங்க பேரு கிருஷ்ணமூர்த்தி. உங்க பேரு நிவேதா. கங்க்ராட்ஸ். உங்க பேரு உங்க பேரு சார், உங்க பேரு ஜோஸ் ஞானசரி. உங்க பேரு அனிஷா. ஓகே, கங்க்ராட்ஸ் सर. अपने नाम? कामरान. कामरान. अपने नाम? सनोबर. ओके, कंग्रेट्स. बस बस கொஞ்சம் பேர் இல்லைங்க.
சார் உங்க பேரு சுரேஷ், உங்க பேரு சந்திரன். வாழ்த்துக்கள். நன்றி. சார் உங்க பேரு அனிஷ், அவங்க பேரு ஆன்சி. வாழ்த்துக்கள். சார் உங்க பேரு ராஜம்மா. சார் உங்க பேரு ஓகே, வாழ்த்துக்கள். ரெடியா 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 பேசுமா? ரெடியா கவனிங்க. அடுத்த ரவுண்ட் நீங்க ரெடியா இருங்க. அடுத்த ரவுண்ட் சரிங்களா? இதை ஜெயிக்கிறவங்க அடுத்து ஜெயிக்கிறவங்க கடைசி ஃபைனல் முடியும். ஜெயிக்க ஃபைனல் அது ஃபைனல் முடியும். ரெடியா ரெடியா கவனிங்க. ரெடி ஸ்டார்ட். வரீங்க வரீங்க வரீங்க. வேகமா வேகமா உற்சாகம் பண்ணுங்க. முதல் வித்தியாசம் இரண்டாவது வித்தியாசம் மறைக்காதீங்க தலைவரே, மறைக்காதீங்க. எப்பயுமே இந்த மட்டுமே போக சொல்லுங்க. बस 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 இப்படி ஓகே இந்த பொன்னி
தீயந்தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஹே தையன் தீயந்தக்கு தீயந்தக்கு ஹே தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ முப்பாட்டின் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோடு சேர்ந்த வேத நாத்து விடாதா நாத்தோடு சேதி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு சாதி மல்லி தோட்டந்தான் எல்லாமே இங்கிருக்க ஏதுமில்ல வாட்டந்தான் நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பின் நன்மையடி இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி வேகமா ஓடணும், வேகமா ஓடணும், நடக்கக்கூடாது. வேகமா ஓடணும், தொடர்ச்சியா ஓடணும். தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கணும், வேகமா ஓடணும். ஏ பட்டாம்பூச்சி வெக்கப்பட்டு சிரிக்குது கடாமீச எட்டி கட்டி பிடிக்குது பொத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்திக்கிட்டு எறிக்குது காதல் என்னும் புயலுக்கு போ கூற பிக்க அடிக்குது நிக்குது பேச்சு திக்குது மனசு சொக்குது உன்னால ஆசை பின்னுது உசுர தின்னுது ஏதோ பண்ணுது உன்னால புதுசாக என்ன ஆரம்பிச்சு கனவால நெஞ்சு ஊற வச்சு அழகால என்ன ஆரம்பிச்சு ஐயோ 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 விரல் நீட்டி என்ன வேக வச்ச சுகமாக என்ன சாக வச்ச என்ன தாண்டி என்ன போக வச்ச ஐயோ 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 தங்கமே தங்கமே என்ன ஆச்சு உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு தங்கமே தங்கமே என்னாச்சு அட சட்டது வாழ்க்கையே வண்ணமாச்சு மூச்சு நிக்குது பேச்சு நிக்குது மனசு சொக்குது உன்னால நீ வாடகைக்கு வீடு தேடும் செய்தி நான் ஊருக்குள்ள கேட்டேன் அடி கேட்டேன் நான் பூவலர்க்கும் பட்டு ஒன்றை நீ பசிக்க காலி செய்து வைத்தேன் அடி வைத்தேன் நீரில் வந்தாய் சாரல் தந்தாய் நீரில் வந்தாய் மாற்றுகின்றாய் ஓய்வில்லாமலே துள்ளினேனே பூவின் எடை காற்றின் எடை சேர்த்த விடை உந்தன் இடை கண்ணு கூட மூக்கு மேல விரலை வைக்குமே தங்கமே தங்கமே என்ன ஆச்சு உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு தங்கமே தங்கமே என்னாச்சு அட சட்டது வாழ்க்கையே வண்ணமாச்சு
விதத்தில் வானவில்லை பார்த்தேன், நான் பூத்தேன். உந்தன் கால் நடந்த பாதை எங்கும் மண்ணெடுத்த பூக்களாக கோர்த்தேன், உயிர் சேர்த்தேன். காதல் ஒரு கோதை நதி, மூழ்க கூட தேவையில்லை, பார்க்கும் போதே உன்னை சாய்க்கும். காதல் ஒரு நீண்ட சதி, சோகம் தரும் இன்பம் தரும், நீரும் நீயும் பாதி பாதி சேர்த்து தாக்குமே. தங்கமே தங்கமே என்ன ஆச்சு, உன்னை பார்த்ததும் நெஞ்சிலே பொங்கலாச்சு. எல்லாம் சும்மா இருக்குது, கொஞ்சம் விளையாடலாம், கொஞ்சம் விளையாடி. ஓகே, யார் பாடுவாங்க நல்லா, அவங்க திறமை வெளிப்படுத்துவாங்க. இது உங்களுக்கு நல்ல வேலையா இருக்கும். யார் நல்லா பாடலாம், இங்க வாங்க, உங்க பேர் வாங்க. யார் என்ன பண்ணுவாங்க, எங்க வரலாம், வாங்க நினைச்சுவாங்க, வாங்க வாங்க, எல்லாரும் பாருங்க, வாங்க எட்டாவே பாடலாம், வாங்க நல்லா வாங்க நினைச்சுவாங்க. அப்ப சூப்பரா இருக்கு, வாங்க பாருங்க. லேடிஸ் வந்து பாய்ஸ் வாய்ஸ், பாய்ஸ் வந்து லேடிஸ் வாய்ஸ். சாமியா இருக்கு, வாங்க. அப்ப அவங்க வாங்கப்பா, பரவாயில்ல. சுய அறிவை பரிசோதனை பண்ணிக்கலாமா? ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஸ்டின் கேட்கலாம், சொல்றீங்களா? ஓகே வளர்ந்துடும். ஓகே ஓகே. தமிழ்நாட்டை பத்தி முதல் கேள்வி. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, பேசாம இருக்கு, அப்ப வந்து கேட்கும். தமிழ்நாட்டை பத்தி முதல் கேள்வி. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடு. எல்லாரும் கை தட்டி அவருக்கு. தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தம். தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு எது? தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு யார் சொல்ல? தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் எது? திட்டப்பட்ட யாரு? அப்ப கைது. ஓகே. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாவட்டம் எது? பரப்பளவி. யாரு? ஈரோடு. வெரி குட். ஓகே. தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு என பெயர் வழங்கப்பட்டது? தப்பு. 69 சரியான பதில். அப்ப கைது. சூப்பர் கரெக்ட். 1969 மெட்ராஸ் மீது தமிழ்நாடு பேர் வாங்கினாங்க. ஓகே. பல்லவர்களின் புகழ்பெற்ற துறைமுக நகரம் எது? வெரி குட். மாமல்லபுரம் சரியான ஆன்சர்.
தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யார்? தமிழ்நாட்டின் முதல் ஜானகி ராமச்சந்திரன். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? எங்க? தப்பு இல்ல. வேற யாராவது? யாரும் மொபைல் பார்க்க கூடாது. இது உங்களோட ஜஸ்ட் உங்களோட அறிவு பார்க்கதான். கூடாது. மொபைல் பார்க்கறது யாரும். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளது? தப்பு. ஆனமலை. ஆனமலை. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் ஆனமலை. சரிங்களா? ஓகே. உலகின் இரண்டாவது மிக நீளமான கடற்கரை எது? மெரினா. இங்க எல்லாருக்கும் தெரியுது. திருவிழாக்களின் நகரம் எது? மதுரை. சரியான ஆன்சர். மதுரைக்கு நானும் மதுரைக்கானதான்பா. இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது? இந்தியாவின் உயர்ந்த சிகரம். தப்பு தப்பு தப்பு. இந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது? தப்பு. வேற யாராவது? இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எதுப்பா? தப்பு. யாருக்கும் வெளி தெரியலையா? இல்ல. சிகரம் சிகரம் மலையில சிகரம். ஓகே. சொல்லுங்க. என்னது? கஞ்சன்ஜங்கா. கரெக்டான ஆன்சர். இப்போ கேட்டுட்டுப்பா. யாருக்கு தெரியும்? இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் கஞ்சன்ஜங்கா. இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் எது? இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் கோவா. வெரி குட். அது இப்போ அதிக மழைப்பொழிவு பெய்யும் மாநிலம் எது? அதிக மழைப்பொழிவு பெறும் மாநிலம் எங்கு உள்ளது? அறிவு. நார்த் இந்தியா. யாரு? மேகாலயா. மேகாலயா சரியான பதில். மேகாலயா. வெரி குட். கண்டுபிடிப்பாங்க. இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நிலச்சந்தி எது? இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர் சந்தி எது? தப்பு. வெரி குட் வெரி குட். பாக் ஜலசந்தி. சரிங்களா? எல்லாரும் இந்தியன் நோட் சொல்லுங்க. தப்பு. பாக் ஜலசந்தி பேரு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சொல்லிட்டு வரல மனுஷியா. 1942. சரியான பதில். தேர்ந்தெடுப்பா. 1942. இந்தியா வெள்ளையனே வெளியேறு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். பாபர் சரியான பதில். ஓகே. கைத்தடி மேடம். அதை இருக்கிற படங்கள்
அர்த்த சாஸ்திரம் எழுதியவர் யாரு? அர்த்த சாஸ்திரம் எழுதியவர் யாரு? சாணக்கியன். சரியான பதில். கைத்தட்டி பண்ணலாம். கைத்தட்டி. காந்திஜி தனது முதல் சத்தியாகிரகத்தை எங்கு தொடங்கினார்? தப்பு 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 தப்பு. காந்திஜி திருப்பி கொடுங்க. காந்திஜி தனது முதல் சத்தியாகிரகத்தை எங்கு தொடங்கினார்? மொபைல் பார்க்கக்கூடாது யாரும். யாருக்காவது கொஞ்சம் அமைதியா இருக்கு. அப்பா சொல்றது கேட்கும். கொஞ்சம் அமைதியா இருக்கு. தப்பு. சம்பரான். காந்திஜி தனது முதல் சத்தியாகிரகத்தை சம்பரான் என்ற இடத்துல தான் தொடங்கினார். சம்பரான் சம்பரான் சம்பரான். ஓகே மக்களே, இதுல தொடர்ச்சி நம்ம வந்து பிரைஸ் கொஞ்சம் முன்னாடி என்டர்டெயின் பண்ணலாம். இப்போ குழந்தைகளுக்கு நீங்க பசிக்கும், அதனால கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் கிளீன் பண்ண கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இதோட நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 4 மணி நேரத்தில் நன்றி வராங்க. சரிங்களா? மிக்க நன்றி. உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து, உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தேனம் விருந்து. இலையோடு சுடுசோறு படும்போது நார்ச்சத்து செயற்கை இலை போட்டு நஞ்சாகினோம். கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு அறியாமல் அறிவை நாம் ஐந்தாக்கினோம். கை கொத்தல் அரிசிக்குள் கருவாகும் ஊட்டம் இயந்திரத்தில் தீட்டி கருவருகிறோம். பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம் அதிநேரம் சூடேற்றி அதை அழிக்கிறோம். உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தேனம் இருந்து, மருந்தேனம் இருந்து. பழங்காலம் முதலாக இலை போட்டு நாமும் பலகாரம் வைத்தோமே அதில் அர்த்தம் உண்டு. நெய்யும் பருப்பும் முதலாக உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும். ருசிக்காக உள்ளவை செரிக்காத மற்றவை ரசமூற்ற இதை மாற்றி நன்மையாகும். கருணை கிழங்காலை கொழுப்பை கரைக்கிறோம், சாப்பிட்ட சூட்டையே
பாயாசம் இனிப்புக்கு பாகற்காய் கசப்புக்கு புளி சாதம் புளிப்புக்கு வாழைப்பூ துவர்ப்புக்கு ஊறுகாய் நாவிலே காரமாய் சிட்டிகை உப்புதான் ஓரமாய் அறுசுவையும் நன்மையும் கொண்டாடி வாழ்ந்தவர் ஒரு சுவையும் இல்லாத உணவுக்கு தாவினோம் இயந்திர பொட்டிகள் ஈன்றிடும் பொட்டலம் பெட்டிகள் என்பதை கூறுவோம் அக்கறை சேர்த்து நான் உணவிடும் தாய் மனம் நாமுமே நம் உடல் அப்படி பேணுவோம் உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து விருந்து 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 சாப்பிட்டீங்களா? May I know your good name, please? Doctor? Moise. May I know your country? Pakistan. Okay. This is the South Indian special food. Hope you enjoy, right? I enjoy it. Okay. Thank you so much. தலைவரே, நீங்க பாக்கிறதுக்கு நம்ம இந்த ராமர் இருக்காருல்ல, இந்த மாதிரி இப்படி பண்றீங்க, அப்படியே இருக்கீங்க. அதை சொல்லிட்டு கால
உற்சாகப்படுத்துங்க, கைது உற்சாகப்படுத்துங்க. எழுந்துச்சுக்குள்ள இருக்காங்க போட்டியாளர்கள், எழுந்துச்சுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. எல்லாம் கைது போட்டி அனிதா ஜெயிக்கக்கூடாது. தள்ளி போங்க, இப்படியே போகக்கூடாது. தள்ளி போங்க, தள்ளி போங்க, தேப்படுங்க, தள்ளி போங்க. ஆமா, நீங்க வாங்க. ஆப்போசிட். ஓகே, ரோல். தள்ளி போங்க. போட்டி ஓட பாத்து ஓட நிக்க வேணாம். போட்டி கேமரா பாக்காதீங்க. தள்ளி போங்க, கேமரா பாக்காதீங்க. பாயுது மச்சக்கால, முன்னால சீருது மயிலக்கால, பின்னால பாயுது மச்சக்கால, அடக்கி ஆளுது மரட்டுக்கால. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்ல, பாராதோ வெற்றி என்னிடம். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணலாம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம்
புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு 4 பேருக்கு நன்மை செய்தா என்னாலும் வளைச்சதுக்கு பொன்னாக பலன் இருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க அம்மன் அருள் சேரும் தினம் நம்ம துணையாகும் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் படிச்சுட்டு வரல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா நீங்க சிட்டி வர சொல்றேன் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணுவாரு நான் ஐஸ்வர்யா ராஜாஜி நீங்க ரஜினிகாந்த் ஜி ஒழுங்கா எக்ஸாம் படிக்கல போன முறையே உங்களை முருகேசன் தான் பாத்தாங்க வச்சாரு எனக்கு தெரியும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அந்த மண்ணெண்ணைய தலையில ஊற்றி குளிச்சிக்கீங்க அவரு ஐஸ்வர்யா ராஜி நீங்க சிவாஜி சிட்டி 2 பேரும் ப்ளூடூத்ல கனெக்ட் எக்ஸாம் எழுத போறீங்க எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால நீ சிந்துற கண்ணீரும் இங்க நிரந்தர இல்ல இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டுது உன் மேல நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால நீ சிந்துற கண்ணீரும் இங்க நிரந்தர இல்ல இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள கண்ண கட்டிக்கிட்டு எல்லாம் இருட்டுன்னு நீ கூவாத வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத என்னப்பா நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும் என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலப்பா நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலும் என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா ரிபாரே 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 ரிபாப்பா ரபாப்பா எது வேணும் சொல்லு சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ள அசராத தில்ல இருந்தா நீ சொல்லு ஏ ஆளு ராஜா நீ கூட நில்ல உனக்காக நில்ல எது வேணும் சொல்லு சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ள அசராத தில்ல இருந்தா நீ சொல்லு ஏ
என் கூட நில்லு கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும் ஆனா ஆசடக்கிட தெரிஞ்சா இங்க எல்லாம் கலடியில் கிடக்கும் என்னப்பா நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லணும் என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா பார் நான் கைய தட்ட உண்டாச்சு உலகம் நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லணும் என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா சந்தோஷம் தினமோ கொட்டுது உன் மேல நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால நீ சிந்தர கண்ணீரும் இங்க நிரந்தர இல்ல இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆள ரிபர ரிபாரே ரிபர ரிபர ரிபாரே ரிபர ரிபாரே ரிபர ரிபர ரிபாரே ரிபர ரிபாரே ரிபர ரிபர ரிபாரே ரிபர ரிபாரே ரிபர ரிபாபா ரபாபா என்று நினைத்தாயோ எல்லாரும் அப்படியே சேர்ந்து ஓகேக்கா போலாக்கா. ஓகே அப்படிதான். நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்க திறமைக்கு இவ்வளவு திறமையா போறீங்க. இல்ல இல்ல ரொம்ப திறமையா இருக்கீங்க. ட்ரைனிங்ல யார் கொடுத்தாங்க இங்க உங்களுக்கு? பேரு என்னோட தலைவி தலைவி டீனா. டீனா டீனா உரையை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி டீனா அவர்கள் கடந்த ஆண்டு நடந்த பொங்கல் விழாவில் முதல் பரிசை தட்டி சென்றவர் உரையிருக்கக்கூடிய பொருளில்
இந்த கணவன் மனைவி ஒப்பிட்டு விளையாட்ட விளையாட்ட உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன விளையாட்ட விளையாட்ட அணுகுனீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அது வெற்றியாளர் கேட்போம். வெற்றியாளர் கேட்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த கேமு? பாடி என் பொட்டல முட்டாயே சின்ன ரத்தின கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே வாடா என் அம்புலி மச்சானே என்ன அம்புல தச்சானே என்ன கட்டி புடிச்சு தூங்க வச்சானே ஊரில் கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம் பாரி வந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம் ஜோடி கட்டுனதில்ல யாரும் ஒன்னாட்டம் கோடி சந்திர உண்டு நள்ளிரவு விடியும் மட்டும் கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்னை விட்டு விலகி போகிறனே ஆத்தி எத்தனை மச்சம் தேடி முத்துற வச்சோம் ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும் தாவி அள்ளிக்க சொல்லும் இது கூட தெரியாதா அட ஆடியா விளைஞ்சிருக்கும் என் வெத்தலை கொடி அட வளைஞ்சிருக்கும் ஒரு சன்னல் வெடி தோட்டா ஒரு கண்ணால தொலைஞ்ச ஒரு பொண்ணால வாக்கா இந்த வம்பால வல விரிச்சிட வந்தாளே பார்த்து வளைச்ச தேக்கு ஓம் பட்ட உடம்பு சோக்கு என்ன குத்தும் குறும்பு மூக்கு கொஞ்சம் ஓய்வை கொடுத்து தாக்கு என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லுடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே அன்புல பெட்டகமே தங்குற கட்டடமே ரத்தமே முத்தமே சாமியே கொட்டுன வரும் திக்கிறனே உன்னை கண்டு விக்கிறனே சேட்டையில சிக்கிறனே கொஞ்சம் கொஞ்சம் மிதந்து போகிறனே கெஞ்சிரனே கிட்ட வந்து மிஞ்சிரனே உன்னை தொட்டு கொஞ்சிரனே என்ன விட்டு விலகி போகிறனே லே 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 நெஞ்சுக்குள்ள பூரா உன்னை சுமந்தாலும் வந்ததில்ல பாரம் என்ன இது மாயம் நெஞ்சுக்குள்ள பூரா உன்னை சுமந்தாலும் வந்ததில்ல பாரம் என்ன இது மாயம் கதிரவன் கரம் பட்டு மண்ணின் உரம் தொட்டு காற்றின் வரம் கற்று நீரின் சுடமூற்று பச்சை நிறம் பெற்று பசிப்பிணி நீக்கி நாம் நலம் பெற உயிர்த்தது தமிழர் திருநாள் நம் பொங்கல் திருநாள். இந்த தமிழ் ஒன்றே நம்மை இங்கே இணைத்திருக்கிறோம். இந்த தமிழர்களாக நாம் ஒன்று கூடிய இந்த நாள் இதற்காக நாம் பொங்கலுக்காக இணைந்தும் என்று சொல்கிறோம். ஆனால் பொங்கல் என்பதே தமிழர்களை ஒன்று கூடுவதற்காக தமிழர்கள் உருவாக்கிய சிறந்த திருநாள். பொங்கல் செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பொருள்லாம் உருவாக்கணும் நம்ம வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட் போட்டீங்கன்னா
அன்பின் 5 இணைகள்னு சொல்லுவாங்க. 5 வகை நிலத்திற்குரிய பொருள் தேவைப்படும். அப்போ ஒரு 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 பெருவிழாக்காக நம்ம 5 வகை நிலத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் நம்ம சேர்க்கும் போது ஒரு நாட்டின் ஒரு சமூகத்தின் பொருளாதாரம் உயர்கிறது. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே பொருளாதாரம் தான் சொல்லுவாங்க. அவ்வளவு சிறந்த ஒரு பண்பாட்டின் அடையாளம் நம்முடைய இந்த பொங்கல் திருநாள். இங்க பாத்தீங்கன்னா சகோதரர் ஜோஸ் சாகுல் ஹமீது அவர்களை வந்து பொங்கல் விழாவிற்காக அழைக்கிறார். சகோதரர் சாகுல் ஹமீது குடும்பத்தை பொங்கல் விழாவிற்காக அழைக்கிறார். இதுதான் தமிழர்களுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை நம்ம உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நம் மொழி அத்தனை அற்புதமான ஒரு பாரம்பரிய உணர்வை நமக்குள் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஒரு சகோதரர் அழகா சொன்னாங்க, இதை நாம் தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நிச்சயமாக அந்த அன்பு கலந்த அகத்தினையின் அருள் நிறைந்த வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில இலக்கியம் தந்த படிப்பினைகள் மிகவும் சிறப்பானது. இப்போ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வெள்ளம் கருப்பட்டி இதுக்கு கூட வேறுபாடு தெரியாத ஒரு மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த அமைப்பு எவ்வளவு அழகான முறையில காலையில இருந்து ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய ஒரு ஊர் திருவிழாவை முழுமையாக ஒரு வாரமா நடக்குது. ஊர்ல திருவிழா அதை அனைத்தையும் ஒன்றிணைந்து ஒரே நாளுக்குள்ள இத்தனை மக்களையும் அழைத்து அனைத்து வகையான போட்டிகளையும் நடத்தி மிக சிறந்த முறையில் செஞ்சிருக்காங்க. இது வந்து இந்த பெரிய ஆளுமை திரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தமிழகத்தினுடைய ஊர் திருவிழாவை தான் நான் முழுவதும் பார்த்தேன். ஒரு வெள்ளக்காரர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கும் போது இது மாதிரி ஒரு திருவிழா. அப்போ வெள்ளக்காரர் கேட்கிறார், இது என்ன ஃபெஸ்டிவல், என்ன பேரு? அப்போ அங்க இருக்கிறவங்க இதுக்கு பேரு பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவர் படிச்சுட்டார். ஓகே, இது பேரு பொங்கல். விழா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அருமையான உணவு கொடுத்தாங்க. அது மாதிரி உணவு கொடுத்த உடனே அதுக்கும் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு பேரும் பொங்கல் தாங்க. என்ன ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, உணவையும் உழைப்பையும் தொழிலையும் அனைத்தையும் கலந்து அமைப்பதுதான் எங்களுடைய தமிழர் திருநாள். இன்னும் தொடர்ந்து அவர் வந்து இதுக்கு என்ன ஆசிரியர் போடுறீங்க, நாங்க சண்டை போடுறதுக்கு கூட உணவை இழுப்போம். எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து சண்டை வந்தா ஒரே எழுப்புவோம், எனக்கு வந்து அழைச்சு எனக்கு வந்து தக்காளி தெரிஞ்சாங்க உணவு தான் அவங்க இழுத்து பேசுவோம். இன்னைக்கு சகோதரர் வந்து உணவு பரிமாறிட்டு இருக்கிறது கூட பக்கத்துல இருந்தவங்க வந்து ரசம் கேட்டாங்க. ரசம் கேட்டவுடனே அவர் ஊட்டி போறீங்க அணை கேட்டுங்க. இந்த கல்லணை வந்து விடாமல் விட்டுருந்தது சாப்பாட்டுல வந்து நம்ம கொண்டு வரோம். அதாவது உணவினுடைய அறுசுவையை வந்து உணவை வச்சுட்ட ஒரே இனம் வந்து தமிழினம் தான். அந்த அறுசுவையுடைய உணர்வு அமைப்பு இதெல்லாம் வந்து அறிவியல், அதெல்லாம் ஒரு மருத்துவம். அடிப்படை உணர்வு கோட்பாடுகளை மனிதனுக்கு சிறப்பாக அமைத்து தருகின்ற ஒரு உணர்வு வரை அது மிக சிறந்த முறையில வந்து இந்த அருமையான ஒரு நிகழ்வை வந்து நான் வந்து பத்தையும் பார்க்கிறேன். அதாவது அழைப்பது என்பது மரபு, அழைத்தலைக்கு வருவது என்பது பண்பு. இதை தொடர்ந்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த உண்மையில் நான் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகின்றேன். நேரம் கடந்து விட்டது, நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. சில அதெல்லாம் முதல்ல எடுத்துடலாம். ஆதி வரும் முதல்ல வருது கற்றதுனா காயப்பெண்ணின் கோல் வாழறிவன் நற்றாந்தராய் மீன் மலர் மிசை எய்தினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை மீது வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இளநடி சென்றார்கள் யாண்டும் எழுமே இல்லை இருள் சேர் இருவனும் சேன எழுவன் பொருள் சேர் பொருள் குண்டால் மாட்டு பொறிவாயில் அரிந்து விட்டான் வைக்கிறவர்கள் அரிக்கின்றான் மீது வாழ்வார் தனக்கோன்னு இல்லாமல் தாழ்த்துள்ள கல்லால் நோக்கவனை மாற்றார் இது அருவாழி வந்தனும் தான் சென்ற தவறால் திருவாழி நீங்கள் அறிவு போரின் பூஜை குணத்துள்ளதை நம்புவதுதான் காரணம் கடன் தெருவி பெரும் கடன் நீங்கார் இறவனடி சேராதார். நன்றி. யாராவது இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் குரல் வாழ்க்கை சரி, அடுத்ததாக நம்ம பரிசு வழங்குவதற்காக